my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீதமான சப்பாத்தியை வச்சு எப்படி ஃப்ரெஷ்ஷாக பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரொட்டியை ரோல் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். 5 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தா நல்லா வதங்கியிருக்கும்ல. அந்த நேரத்தில் 1 ஸ்பூன் பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலா ஏதாச்சும், 1 ஸ்பூனு காளி மிளகாத்தூள், இது ரெண்டையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆனோன்னா நீங்கள் கட் பண்ணி வச்ச ரொட்டி துண்டுகளையும் அதோடு போட்டு நல்லா கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. சூடான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye from Kani's cooking channel.